தண்ணி தொட்டிக்குள்ள ஒரு கவரில் மலத்தை போட்டிருக்கிறாங்க. ஒரு துண்டறிக்கையில் எச்சரிக்கைன்னு போட்டு யாரோ ஒரு நபருடைய பெயரை குறிப்பிட்டு, மிருகங்கள் கூட செய்யாது. தலைமை ஆசிரியர் விசாரணை செய்யப்பட்டிருக்கிறார். அங்கே இருக்கிற ஆசிரியர்கள் விசாரிக்கப்பட்டிருக்கிறார்கள். மாணவர்கள் விசாரிக்கப்பட்டிருக்கிறார்கள். திண்டுக்கல் மாவட்டம் அய்யலூர் பகுதியில் இருக்கக்கூடிய அரசு மேல்நிலை பள்ளியில குடிநீர் தொட்டில மலம் கலந்த விவகாரம் தான் இன்னைக்கு பூதாகரமா வெடிச்சிருக்கு. இது குறித்து நம்முடன் அங்க என்ன நடந்திருக்குன்னு விவாதிக்கிறதுக்காக அனைத்து ஜனநாயக கூட்டமைப்பினுடைய ஒருங்கிணைப்பாளர் நாகேந்திரன் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம் சார், சொல்லுங்க, என்ன நடந்திருக்கு? ஒரு பள்ளி குடிநீர் தொட்டியில மலம் கலந்த விஷயம் கேட்கும் பொழுதே ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. அங்க என்னதான் நடந்தது, கொஞ்சம் விரிவா சொல்லுங்க. ஆக்சுவலாக அன்னைக்கு தண்ணீர் தொட்டியில் மலம் கலந்திருக்கான செய்தியை போய் பார்க்கும் பொழுது தண்ணி தொட்டிக்குள்ள ஒரு கவரில் மலத்தை போட்டிருக்கிறாங்க. ஒரு துண்டறிக்கையில் எச்சரிக்கைன்னு போட்டு யாரோ ஒரு நபருடைய பெயரை குறிப்பிட்டு ஏதோ தனிப்பட்ட நபர்களுடைய பிரச்சனைகளை யாரையோ மாட்டி விடுவதற்காக ஒரு அரசியல் உள்நோக்கத்தோடு அந்த பகுதியில் இருக்கக்கூடிய தனிநபர்களுடைய விரோத போக்குக்காக அவர்களுக்குள்ள பழிவாங்குகிற ஒரு நோக்கத்தோடு பள்ளி குழந்தைகள் படிக்கின்ற அந்த பள்ளிக்கூடத்தினுடைய குடிநீர் தொட்டியில் மலம் கலந்திருக்கிற செயல் என்பது மிகவும் கண்டிக்கத்தக்க செயல். இதற்கு எந்த ஒரு சாதி ரீதியான பிற காரணங்கள் எதுவுமே கிடையாது. பிற காரணங்கள் எதுவும் கிடையாது. தனிப்பட்ட நபர்களுடைய அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த பிரச்சனையில அவர்களை மாட்டி விடுவதற்காக இவர்களே யாரோ இருதரப்பில் யாரோ ஒருவர் தான் இந்த செயலை செய்திருக்கணும். ஒரு மனசாட்சி வேணாமா? தனிப்பட்ட நபர் மீது பிரச்சனை இருக்குது அப்படின்னா பள்ளி மாணவர்கள் 200 பேர் படிக்கிறாங்க. அந்த பள்ளியில 213 பேர் மொத்தம் படிக்கிறாங்க. அங்க போய் இந்த மாதிரியான செயலை செய்யறதுக்கு எப்படி அவங்களுக்கு என்ன வருது? அதுதான் மனித மிருகங்கள் என்று நான் குறிப்பிடுறேன். ஏன்னா நம்ம வேங்க வயல்ல குறிப்பிட்ட போது கூட அந்த செயல் என்பது மனித குலத்துக்கே இழிவான செயல் என்று நம்ம பார்க்குறோம். ஏன்னா குடிநீர் தொட்டியில் மலத்தை கலப்பது என்பது மிருகங்கள் கூட செய்யாது. சரி, இப்ப விசாரணை எந்த மாதிரி போயிட்டு இருக்குது? மாவட்ட கண்காணிப்பாளர் சம்பவ இடத்திலே தொடர்ந்து இருந்து விசாரணை செய்து கொண்டிருக்கிறார். பலகட்ட விசாரணை என்பது தொடர்ந்து கடந்த 2-3 தினங்களாக அந்த பள்ளிக்கூடத்தில் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அந்த பள்ளிக்கூடம் பிரச்சனைகள் சம்பந்தப்பட்ட யாரெல்லாம் இருக்கிறார்கள், தலைமை ஆசிரியர் விசாரணை செய்யப்பட்டிருக்கிறார். அங்கே இருக்கிற ஆசிரியர்கள் விசாரிக்கப்பட்டிருக்கிறார்கள். மாணவர்கள் விசாரிக்கப்பட்டிருக்கிறார்கள். அந்த பகுதியில் குடியிருப்பவர்கள், இந்த பிரச்சனைக்குரிய சம்பந்தப்பட்டவர்கள் யாரெல்லாம் என்று பல கோணத்தில் நம்முடைய காவல்துறை விசாரணை செய்து கொண்டிருக்கிறது. அதே மாதிரி சுகாதாரத்துறையும் போய் கிருமிநாசினி தெளித்து அதை சுத்தம் செய்திருக்கிறார்கள் என்று ஒரு தகவல் வருகிறது. என்னை கேட்டால் வேறொரு தொட்டி வைக்க வேண்டும், தண்ணீர் தொட்டி வைக்க வேண்டும் என்று தான் சொல்லுவேன். கிருமிநாசினி எந்த அளவுக்கு தெளித்து சுத்தம் செய்தாலும் கூட அதை குடிக்கின்ற மாணவர்களுக்கு மனதில் ஒரு கண்டிப்பா மனநிலையில் தான் இருப்பார்கள். பிளாஸ்டிக் சிண்டெக்ஸ் தான். அதனால நீங்க வேற சிண்டெக்ஸ் தண்ணீர் தொட்டி வைக்க வேண்டும் என்று நான் கோரிக்கை வைக்கிறேன். தனிப்பட்ட காரணமா இருந்தாலும் சரி, சாதி ஒடுக்குமுறைக்காக இருந்தாலும் சரி, இந்த மாதிரியான செயல்கள் நடக்கக்கூடாதுன்னு தான் நாமளும் தெரிவிக்கிறோம். மிக்க நன்றி நாகேந்திரன். மிக்க நன்றி ஜஸ்டின்.